பிதாவாகிய தேவனாலும் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலையும் இந்த காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி வாயிலாக ஒரு சிறிய செய்தி எடுக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த தலைமுறையின் வெளிச்சம் நீங்களே என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தியை எடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியின் மைய வசன பகுதியானது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இச்செய்தியின் மைய வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்ற வசனம். இந்த செய்தியானது முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு எடுக்கப்பட்ட செய்தியாக காணப்படும். வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலானவர் இளம் வயதில் இருக்கும் தீமோத்தேயுவுக்கு சொன்ன வசனம் இது. உன் வாலிப பிரயத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு 5 காரியங்களை தீமோத்தேயுவுக்கு சொல்லியிருப்பார். அந்த 5 காரியங்களில் தான் இன்றைக்கு நாம் இந்த காணொலி வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வார்த்தை. வார்த்தை என்று பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைய தலைமுறையில் சமூக ஊடகங்களிலோ அல்லது நண்பர்களிடையிலோ விளையாட்டாகவோ கிண்டலாகவோ தவறான வார்த்தைகளை உபயோகிப்பது சாதாரணமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இளைஞராக இருக்கிற நாம் நம்முடைய வார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஒரு வேண்டிய காரியமாக காணப்படும். இரண்டாவதாக பார்க்க போகிறது நடக்கை. நடக்கை என்று பார்க்கும் பொழுது யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளில் நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ வாலிபனாய் இருக்கிற நாம் நல்ல நடக்கையில் நடப்பது ஒரு வேண்டிய காரியமாக திகழ்கிறது. ஒழுக்கம் மற்றும் பெரியவர்களை மதிக்கும் பண்பு போன்ற பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டு நல்ல நடக்கையில் நடக்க வேண்டியது ஒரு வேண்டிய காரியமாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 3ஆவதான காரியம் அன்பு. அன்பு என்பது ஒரு முக்கியமான பண்பாக காணப்படுகிறது. வாலிபர்களுக்கும் மற்றும் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் அன்பு என்பது ஒரு முக்கியமான பண்பாக காணப்படுகிறது. அன்பு என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 3:18 சொன்ன பிரகாரமாக, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம், கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்பது இந்த வசனத்தில் கூறப்பட்ட வசனத்தில் சொன்னப்பட்ட பிரகாரமாக கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அது மட்டுமல்லாமல் அன்பு என்று பார்க்கும் பொழுது ஒன்றை கொடுப்பதுதான் அன்பு. அதுக்கு எடுத்துக்காட்டாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தை நாம் அது போலவே நாமும் நம்முடைய சகோதர சகோதரிக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே அன்பாய் இருக்க கடவோம். இயேசு கிறிஸ்து நம்மில் வைத்திருக்கும் அன்பை போலவே நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் நண்பர்களிடையே அன்புடன் இருக்க வேண்டும். 4ஆவதாக முக்கியமான பண்பாக திகழ்கிறது விசுவாசம். விசுவாசம் என்பது கிறிஸ்தவர்களுக்கே வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களையும் ஒரு முக்கியமான பண்பாக திகழ்கிறது. விசுவாசம் என்று பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:1 சொன்னப்பட்ட பிரகாரமான விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை போலவே இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல கஷ்டங்கள், பல குழப்பங்கள், வேலை மற்றும் வேலை வாய்ப்பு, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற பல குழப்பங்கள், பயங்கள் இருக்கும். ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவ வாலிபர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவன் துணையாக இருப்பார் என்ற விசுவாசமே முக்கியமாக காணப்படுகிறது. அதுதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்ற வசனத்தை மூலியமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை நடத்துவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் நம்மளுக்கு தேவையாக காணப்படுகிறது. 5ஆவதாக பார்க்கக்கூடிய பண்பு என்று பார்க்கும்பொழுது தூய்மை. தூய்மை என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே என்ற இந்த வசனத்தை பார்த்து, உலகில் நம்முடைய கண்களும் மற்றும் எண்ணங்களும் தவறான திசைக்கு திருப்புவதற்கு பல காரியங்கள் உள்ளன. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ வாலிபர்களாக இருக்கிறோம். நாம் வாலிப வயதில் நம்முடைய எண்ணங்களும் மற்றும் செயல்களும் தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தை நாம் மூலம் பார்க்கலாம். அப்படி காத்துக்கொள்வது என்பது ஒரு சவாலாக இருந்தாலும் நாம் தேவ வசனத்தை வைத்து அதை
காத்துக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான காரியமாக திகழ்கிறது. செய்தியின் கடைசியாக 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொன்ன பிரகாரமாக, நீ உன் வாலிப பிரயத்தில் உன் சிருஷ்டிகரை வாலிப பருவம் என்று பார்க்கும் பொழுது கனவுகள் நிறைந்த பருவமாக காணப்படுகிறது. உலகம் காட்டும் தற்காலிகமான சந்தோஷங்கள் பின் ஓடாமல் இயேசு நமக்கு காண்பித்த வழியில் நாம் ஓடக்கடவோம். சொல்லப்பட்ட 5 காரியங்கள் வைத்து நாம் வாலிப பிரயத்தில் பயணிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு 5:14 சொல்லப்பட்ட பிரகாரமாக, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை அனைத்து வாலிப பிள்ளைகளும் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.